ஒரு பெரிய சோகமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு GoPro ஒன்று வாங்கினேன். அந்த GoPro பாத்தீங்கன்னா எடுத்து 1 வீக்லயே பாத்தீங்கன்னா அது வந்து வேலை செய்யாம போயிட்டு. நான் எடுத்து எங்கிட்டு பாத்தீங்கன்னா, நான் வந்து கொழும்புல கேமரா எடுக்கலாம் எடுத்து நான் GoPro வந்து எடுத்து 1 வீக்ல வந்து வீடியோ எடுக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிட்டுது. சரி பிரச்சனை இல்லை, வாரண்டி இருக்கு தானே அப்படின்ட்டு நான் வந்து கொழும்புக்கு வாரண்டியை கொண்டு போனேன். ஆனா வந்து அந்த வாரண்டியை அவங்க செஞ்சு தர இல்லை. இது என்ன ஆச்சு? இப்ப GoProக்கு வந்து ஒருவேளை உங்களுக்கும் வாரண்டி டைம்ல வந்து பிரச்சனை வந்துட்டுனா அதை நாங்க எப்படி வந்து வாரண்டி மூலம் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து செஞ்சு கொள்றது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்கள்கிட்ட ஒரு GoPro இருக்கலாம். சரி GoPro நீங்க வாங்குறது கூட யோசிச்சிருப்பீங்க. ஆனா இலங்கையில நீங்க GoPro வாங்கினீங்கன்னா உங்களுக்கு GoProக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வாரண்டி தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க நேரா இங்க போய் மாத்திக்கொள்ளலாது, நீங்க வந்து ஆன்லைன் வாரண்டி தான் பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் என்ன மாய அப்படின்னா இந்த வீடியோல ஃபுல்லாக நீங்க பார்க்க போறீங்க. ஸோ நான் வந்து என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு GoPro ஒன்று வாங்கினேன்னா GoPro வாங்கி 1 வீக்ல வீடியோ எடுத்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுது. ஸோ பேட்டரி தான் பிரச்சனை. பேட்டரியை மாத்தி பார்த்தேன். ஆனால் அது எந்த பிரச்சனையுமே இல்லை, பேட்டரி நீட்டா வேலை செய்யுது. ஆனா GoPro வந்து ஓன் ஆக மாட்டேன்டுது. சரி அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நான் வந்து கொழும்புல இருக்கிற நான் வாங்கின Conatct வந்து ஃபோன் அடிச்சு கேட்டேன். இப்படி வந்து எனக்கு GoPro வந்து வேலை செய்யல, நான் வாங்கி 1 வீக் தான் ஆச்சு, எனக்கு வாரண்டி பீரியட்லாம் இருக்குது, எனக்கு வந்து என்ன மாதிரி செஞ்சு தருவீங்களா அப்படின்ட்டு. அப்ப அவங்க சொன்னாங்க நீங்க வந்து மெயின் பிரான்ச்சு தான் கொண்டு போய் இப்படி கயக்கணும் அப்படின்ட்டு. சரி நான் ஓகேன்னு மெயின் பிரான்ச்சில் கொண்டு போய் நான் வந்து கயக்க போய் அவங்க சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு GoProக்கு வந்து Conatct வந்து வாரண்டி தரையில்லை, இது வந்து ஆன்லைன் வாரண்டி வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க GoProவோட டீமோட தான் நீங்க கயக்கணும். அவங்களுக்கு வந்து சட் பண்ணி அவங்க மூலம் தான் நீங்க வந்து இதுக்குரிய வாரண்டியை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நாங்க வந்து எதுவுமே செய்ய இயலாது, ஓப்பன் பண்ணியும் பார்க்கலான்ட்டாங்க. ஸோ இந்த ஆன்லைன் வாரண்டின்றது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டாவே இருக்குது. இந்த ஆன்லைன் வாரண்டின்றது என்ன அப்படின்னு நாங்க வந்து இன்னொரு வீடியோல பார்ப்போம். வேற என்னென்ன வாரண்டி டைப்கள் இருக்குன்றதையும் நான் இன்னொரு வீடியோலயே பார்ப்போம். ஸோ இப்போ இதுல என்ன அடைஞ்சிச்சு, இது நான் எப்படி எடுத்தேன் அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போன்னு சொன்னால், அப்ப நம்ம வந்து என்ன ஆன்லைன் வாரண்டி அப்படின்றதுக்கு அவங்க சொன்னாங்க GoProவோட வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்க வந்து Conatct போயிட்டு அவங்களோட சட் பண்ணுங்க, இல்லாட்டி கோல்ல கழிச்சு நீங்க அவங்களோட தான் நீங்க டீல் பண்ணி உங்களுக்கு வாரண்டி தேவைன்னா நீங்க மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நான் வந்து வீட்டை வந்துட்டு போய் அவங்களோட GoPro வெப்சைட்லயே போயிட்டு நான் வந்து சட் பண்ணேன். சட்டுக்கு வேற இல்லை. அப்புறம் வந்து கோல் கொடுத்தோம். கோலுக்கு ரிக்வஸ்ட் பண்ண அவங்க என்ன செய்வாங்கன்னா எங்களுடைய ஷெட்யூல்ல போட்டுருவாங்க. ஷெட்யூல்ல போட்டு அவங்களுக்கு எப்போ அந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ, ஒரு ஷெட்யூல்ல நிறைய பேர் இருப்பாங்க தானே, அப்ப இந்த டைம் ஃப்ரீயா இருக்கோ அந்த டைம்ல வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஓகே உங்களுக்கு வேலை செய்யணும் அவங்க கொஞ்சம் ஸ்டெப் சொல்லுவாங்க, இப்படி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து வேலை செய்யலைன்னா உங்களோட சீரியல் நம்பர் எல்லாம் போட்டோ வைப்பாங்க, எல்லாம் கேட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு உங்களுக்கு வந்து அந்த GoPro அனுப்புற ப்ராசஸ் போகும். அது என்னமாயின்னு கொஞ்சம் கடைசியில பார்ப்போம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு போய் என்ன நாங்கள் வந்து பதிர அப்படின்னு பார்ப்போம். நீங்க நேராக கூகுள்ல போயிட்டு GoPro.com அப்படின்னு அடிச்சாலே உங்களுக்கு GoProன்ற வெப்சைட் வந்துடும். இந்த வெப்சைட்டை நீங்க ஓப்பன் பண்ண பிறகு இதுல கீழே ரோல் பண்ணி போங்க. கீழே ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அபவுட் அப்படிலாம் பெறும். அது கீழே பாருங்க சப்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா GoPro டீம் அப்படின்னு சம்திங் இருக்கும். அதை நீங்க வந்து கிளிக் பண்ணுவோம். GoPro சப்போர்ட் கிளிக் பண்ணி உள்ள போன அப்புறம் திருப்பி அதுல கீழே போட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ற மாதிரி Conatct us அப்படின்னு இருக்கும். நீங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க அதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேல டைம் போட்டிருப்பாங்க. இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் தான் எனேபிளா இருப்பாங்க அப்படின்னு நீங்க உங்களோட கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அது வந்து கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வலது பக்கம் கீழ் மூலையில ஒரு வட்டம் போட்டு உலகப்படம் மாதிரி வட்டம் போட்டிருக்கும். அதுல வந்து கிளிக் பண்ணிட்டு உங்களோட எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை மணிக்கு வந்து எனேபிளா இருப்பாங்கன்றது அவங்க வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்கு பிறகு டைம் பீரியட் காட்டுவாங்க, இத்தனை மணில இருந்து இத்தனை மணில இருந்தா உங்களுக்கு வந்து சேட் பண்ணலாம், கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல கீழே உங்களை பார்க்கலாம். உங்களுக்கு இலங்கையினுடைய +5:30 போட்டிருப்பாங்க. ஸோ அதே போல நீங்க டைம் அப்படி எங்களோட இலங்கை டைம்ல பாத்தீங்கன்னா 12:30க்கு பிறகு அப்படித்தான் வரும் சம்திங். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து இதே இடத்துல நீங்க திருப்பி போய்க்க உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இதை பார்க்கலாம், சேட் பாக்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் கேட்டிருப்பாங்க, அது மாதிரி உங்களோட GoPro என்ன டைப் பண்ண கேட்டிருப்பாங்க, GoPro என்ன பிரச்சனை கேட்டிருப்பாங்க, உங்களோட ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்க, இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. இல்லை கேட்க டீடைல்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபில் பண்ண வேண்டியா இருக்கும். ஸோ ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஒன்று chat ஆப்ஷன், ஒன்று கால் ஆப்ஷன். chat ஆப்ஷன் தான் நீங்க வந்து ஒரு 15 நிமிஷம் நிற்க வேண்டியா இருக்கும். கால் ஆப்ஷன் தான் 3 மினிட்ஸ் நிற்க வேண்டியிருக்கும்னு போட்டிருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை, நீங்க chat ஆப்ஷன் கிளிக் பண்ணா ரொம்ப நேரமா நீங்க நிற்க வேண்டியிருக்கும். கால் ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அவங்க குறிப்பிட்ட மாதிரி 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ கால் வராது. அது சில நேரம் வந்து அடுத்த நாள் கூட கால் வரலாம்.
ஸோ அதை நீங்கள் வந்து நான் chat ஆப்ஷனை பார்த்தேன் ரோம் பார்த்து எனக்கு இதாகிட்டு கால் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஷெடியூலில் விழுந்துட்டு உங்களோட ஷெடியூல் நம்பருக்கு கொடுப்பாங்க உங்களோட ரிஃபரன்ஸ் நம்பர் காட்டுவாங்க அந்த நம்பரை நீங்கள் வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஸோ அந்த நீங்கள் கொடுத்த நம்பருக்கு அவங்க ஷெடியூலில் போட்ட டைமுக்கு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா மாறுபடுது நான் எல்லாம் வந்து வேலைக்கு ஷெடியூல் போட்டேன் ஆனால் எனக்கு இரவு 2 மணிக்கும் கால் வந்திருக்குது ஸோ அந்த கால் பண்ணுற டைம் வந்து மாறுபடும் அவங்க எப்போ கால் பண்ணணும்னு சொல்ல இல்லாது ஆனால் கால் பண்ணுவாங்க ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து இங்கிலீஷ்லாம் கேட்பாங்க கொஞ்சம் வெளிநாட்டு இங்கிலீஷ் எப்படி இருந்தே தானே அதே போல தான் கேட்பாங்க ஸோ அந்த லாங்குவேஜ் அவங்களோட ஸ்லாங் வந்து விளங்கக்கூடிய ஆக்கிட்ட நீங்கள் நம்பரை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஈஸியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் கதைக்கிறத கொஞ்சம் அவங்க விளங்குறது பஞ்சிப்படுவாங்க பட் அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நீட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட காய்ச்ச அப்புறம் அவங்க வந்து சில ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க இப்படி செஞ்சு பாருங்க இப்படி வேலை செய்யுதா என்னென்ன செய்யணும்னு பார்ப்பாங்க எல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ரிஃபரன்ஸ் நம்பர் கேட்பாங்க உங்களோட பில் இது கோப்ரோ சுற்றி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க அவங்க லிங்க் எல்லாம் அனுப்புவாங்க இந்த லிங்குக்கு கோப்ரோ சுற்றி ஒரு வீடியோ எடுத்து அனுப்புங்க ஆனால் நீங்கள் அதெல்லாம் சுற்றி எடுத்து போட்டு உங்களோட டிரைவில் போட்டு அந்த டிரைவோட லிங்கை தூக்கி அதில் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதை பார்த்துக்கொள்வாங்க அதே போல் வந்து ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க உங்களோட சீரியல் நம்பர்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எடுத்து அனுப்பினீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுது ஓகே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டீங்க எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்கன்னா யூபிஎஸ்ல வந்து கிட்டத்தட்ட $150 நினைக்கிறேன் $150 அவங்களே பே பண்ணி எங்களுக்கு யூபிஎஸ் உரிய ஒரு லிஸ்ட் பில் ஒன்று தருவாங்க ஸோ அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு யூபிஎஸோட கால் பண்ணி கேட்சோம்னா அவங்களே வந்து ஃப்ரீயாக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க வீட்டுக்கு வந்து ஸோ அவங்கள்ட்ட யூபிஎஸ் கொழும்பு நம்பர் போடுறேன் என்ன காய்க்கணும்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு வந்து அந்த அதுக்குரிய கொரியர் சார்ஜஸ் கூட அவங்களே கோபுரோ டீமாலே பே பண்ண $150 கிட்ட அவங்களே பே பண்ணிடுவாங்க ஸோ அந்த இது வந்து எனக்கு எங்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிங்கப்பூருக்கு போச்சு இந்த கோபுரோ வந்து நான் நார்மலாக ஸ்டாண்டர்ட் பேக்கிங் பண்ணி போட்டு நான் அனுப்பினா சிங்கப்பூருக்கு போச்சு சிங்கப்பூருக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் இருக்கு எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களோட வந்து கிடைச்சிட்டு உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்துட்டோம் இதுக்கு நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி போட்டிருக்கோம் உங்களுக்கு புது கோபுரோ வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சரி அவங்க அனுப்பி 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீட்டே வந்துட்டு நல்ல பெரிய பாக்ஸ் ஒன்று அடிச்சு வந்துருந்துச்சு ஸோ அது பார்த்தீங்கன்னா புது கோபுரம் வந்தது சீரியல் நம்ம பார்க்க தெரியும் புது கோபுரம் வந்துருந்துச்சு ஸோ இப்படி ஆன்லைன் வாரண்டியில் நீங்கள் கோபுரம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இலங்கையில் ஆன்லைன் வாரண்டி தான் இருக்கு ஸோ எடுத்திருந்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் மூலம் தான் நீங்கள் வந்து கோபுரம் வந்து மாற்றிக்கொள்ளலாம் கூடுதலாக உங்களோட வாரண்டி பீரியடுக்குள்ள இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது கோபுரம் தான் தாராங்க அதை எடுத்துக்கொண்டு புது கோபுரம் தான் அனுப்புகிறாங்க ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி நினைக்கிறேன் இப்போ வந்து கோப்ரோ நீங்கள் எடுத்து அது வாரண்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ப்ராசஸ் எப்படி இருக்குமெண்டு எல்லா சார்ஜஸும் அவங்களே பண்ணுவாங்க அதனால இந்த கோல் காய்க்கிற ஆக்களை மட்டும் நல்ல இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்டை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் அவங்களோட ஸ்லாங் வந்து விளங்குற ஐட்டம் ஆட்டை கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு விளங்கி இருக்கும் கோப்ரோ நான் எப்படி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி புது கோப்ரோ எடுத்தோம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் என்னென்ன வாரண்டிகள் இருக்குது என்னென்ன டைப் ஆஃப் வாரண்டி இருக்குது அதெல்லாம் என்ன மாதிரி நாங்கள் வந்து கிளைம் பண்றோம் அப்படின்னு நாங்கள் அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்